ஹாய். இந்த ஒரு நமக்கு இப்போ என்ன ஒரே ஒரு ஈவினிங் ஒரு நைட் இருக்குது. காலையில் ஆனால் நமக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. அப்படி தெரியலனா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. நாளைக்கு வந்து இன்டர்னல். அதுக்கு நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம், என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சாமி அந்த சக்கங்க சர்கதா. இந்த 5 சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம பாதி டைம் போட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ தான் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். One eternity later. இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். அஞ்சுனா இதில் வந்துட்டு என்னோட லேண்டில் நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அண்ட் இதில் லேண்டில் தான் யூஸ்கேன் ஸ்டெடி பிளான்னு போட்டு வச்சிருந்தா ஃபாலோ பண்ணணும். சரி, ஓகே, யூ டோன்ட் ஹேவ் எனி டைம். ஸோ நம்ம வந்து ஃபேமிலி லா, டாக்ஸேஷன், லேண்ட் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, லேபர் லா. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் அண்ட் நைட் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். கவர்லாம் பண்ண வேணாம், நம்ம ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ இன்டர்னல் அப்படின்றதுனால செம்முக்கு வந்து நம்ம ஓரளவு கவர் பண்ணுறதை பற்றிலாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 5 சப்ஜெக்டில் எது படிக்கலாம்? ஃபுல் சீட்டு போட்டு பார்க்கலாமா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இதுதான் guys நான் கிளாஸுக்கு போய் இதுலேருந்து தான் நம்ம வந்துட்டு லேபர்லாம் பிரிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப கொஞ்சம் கடினமான வேலைக்கானது. ஆக்சுவலாக இப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு வந்து எழுதி வச்சுருக்கேன். அதுக்கே வந்து 12 காலேருந்து ஒன்றாயிடுச்சு. இப்போ நான் போய் சாப்பிட்டு வந்துட்டு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சொல்லி சாப்பிட்டு வந்து அடுத்த One eternity later. இப்போ கரெக்டாக டைம் வந்து 20. சாப்பிட்டு முடிச்சாச்சு. மோர் குடிக்கிறோம். நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாம் வச்சுக்கிட்டோம். மோர் குடிச்சிட்டு படிக்கலாம். ஸோ எல்லா பிரேக்கும் ஓவர் ஆயாச்சு, சாப்பிட்டாச்சு, மோர் குடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு சாக்கு போக்கும் இல்லை. லெட்ஸ் டைவ் இன்டு ஸ்டடி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னா லேண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா கம்பேர் டு அதர் சப்ஜெக்ட் லேண்ட்லாம் வந்து ஈஸி கிடையாது. அந்த சார் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமான ஆள். ஸோ அதனால் அந்த சார் கிளாஸ் எடுக்க நாங்கள் அப்படியே படிச்சுட்டே வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ அதை படித்தோம்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஏன்னா நம்மகிட்ட டைம் இல்லை. ஆல்ரெடி மணி 2:45 ஆயிடுச்சு. ஸோ லேண்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களை வந்து பார்க்குறேங்க. தேங்க்யூ. பாய். லேண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலாம் பார்க்கலாம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாக்கு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு டைம் 4:22 ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட் தான் முடிச்சிருக்கோம். அதாவது 2:44க்கு ஆரம்பிச்சேன்னா 4:22 ஆயிடுச்சு. இடையில நான் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா
நல்லா இந்த சவுண்டு வேறு ஏதோ பில்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு காய்ஸ், அதனால சவுண்டு. இப்போ தான் ஐபிஆர் வந்து டாபிக் ஓவர். இந்த வெயில் ஈவினிங் டைம் வெயில் வந்து மூஞ்சில் சுள்ளுன்னு அடிக்குது. டைம் வந்து இப்போது 5:45 ஆயிடுச்சு. அண்ட் வி கம்ப்ளீட்டட் ஐபிஆர். நெக்ஸ்ட் இன்னும் 3 சப்ஜெக்ட்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதையும் நான் கவர் பண்ணி முடிக்கிறேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். பார்க்குறீங்களா, ஃபஸ்ட்டு நான் எப்படி மினுக்க ஆரம்பித்தேன், இப்போ டலுக்குன்னு வந்துட்டு. ஸோ நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வந்துட்டு நான் ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஒரு பிரேக்கும் நான் எடுத்து முடிச்சுட்டு ஃபேமிலி லாவும் லேபர் லாவும் படித்து முடிச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:40. அண்ட் ஆக்சுவலாக நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் டாக்ஸேஷன் மட்டும் இருக்குது. அதை வந்துட்டு ரொம்ப வந்து கச்சமுச்சான்னு இருக்குது காய்ஸ். ஸோ அதை நம்ம அப்புறமா படிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் படித்து முடிச்சுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதை படித்து முடிக்கலாம். ஸோ மணி 10 ஆயிடுச்சு. நம்ம டாக்ஸேஷனும் வந்து முடிச்சாச்சு. எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து படிச்சிருக்கேன். ஆனால் வந்துட்டு படித்த மாதிரியே ஞாபகம் இல்லை. அது வேறு விஷயம். ஐயோ சாமி, வேற நம்ம அப்புறமா வருவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு காலையில் ஏஞ்சி ரிவைஸ் பண்ணுறது தான். இன்றைக்கி 10 மணியோடு முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு வாட்டி சும்மா வேணால் ஒரு கிளான்ஸ் பார்ப்பேன்னா மேபி பார்க்கலாம் காய்ஸ். பார்த்துட்டு நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு 9 மணிக்கு எக்ஸாமுக்கு டான்னு போயிட வேண்டிதான். ஸோ இப்படி தான் இன்னையோட ஸ்டடி இது வந்து முடிஞ்சுது. நீங்களும் இதே மாதிரி டைம் டேபிள்லாம் போட்டு வச்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல என்ன சொல்கிறது ஓகே காய்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி படிங்க. உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டுலாம் வந்துட்டு நீங்கள் படிக்க வேணாம். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. எனக்கே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ஆனால் எனக்கு தோணுச்சுன்னு சொன்னேன். அவங்க எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கோங்க, கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்கன்ற மாதிரி தான். உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நானே வந்துட்டு படிக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் வந்து கான்சிஸ்டன்சியாக படிக்க மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் படித்தேன்னா 20 நிமிஷம் பிரேக் எடுப்பேன், அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கான்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்கு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இப்போ 47 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் காய்ஸ். பாய். ரொம்ப நன்றி.